Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு லெசன்ல நம்ம 5 long sentences டிஸ்கஸ் பண்ண போறோம். All 5 examples are going to follow the same sentence structure. அது என்ன sentence structure and இதே sentence structureல இருக்கிற ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சருடைய பேஸ் ஐடியா இதுதான். The reason is this. காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆட் பண்ண போறோம்னா ரீசனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause போட போறோம். The reason சொல்லிட்டு ஒரு subject verb சொல்ல போறோம். The reason I called, the reason he came, the reason we went, இந்த மாதிரி. ஓகே, is this. நாங்க போனதுக்கான காரணம் இதுதான், நான் உன்னை அழைத்ததற்கான காரணம் இதுதான், இந்த மாதிரி இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன ஆட் பண்ண போறோம்னு பாருங்க. The reason அப்புறம் ஒரு adjective clause சொன்னேன், அதுக்கப்புறம் is thisன்னு சொன்னோம் இல்லையா, அந்த thisன்ற இடத்துல 2 noun clauses ஆட் பண்ண போறோம். The reason I called is that, first that clause ஆட் பண்ண போறோம். அடுத்தது what clause. ஓகே, that clause noun clause தான். what யூஸ் பண்ணி நம்ம எழுதுற clause noun clause தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். So this is the structure that we are going to be discussing throughout all the examples today. So let's move to the first example now. நான் உனக்கு கால் பண்ணதுக்கான காரணம் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். ஓகே, ஸோ நான் உனக்கு கால் பண்ணதுக்கான காரணம், ஸோ காரணம் இதுதான் அப்படின்றது தான். த ரீசன் இஸ் திஸ், அதுதான் நம்மளுடைய பேஸ் ஐடியா, ரைட்? ரீசனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்துருக்கிற adjective clause என்ன? நான் உனக்கு கால் பண்ணதுக்கான காரணம், த ரீசன் ஐ கால்ட் யூ. ஸோ ஆக்சுவலி நம்ம adjective clausesல என்ன நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நம்ம ஒரு clause சொல்கிறோமோ அங்கே நடுவில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இங்கேயும் நம்ம ஒய் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணலாம், பட் அது இல்லாமலும் இந்த மாதிரி பேசலாம். த ரீசன் ஐ கால்ட் யூ, ஓகே, இஸ் திஸ். த ரீசன் ஐ கால்ட் யூ இஸ் திஸ். திஸ்ன்ற இடத்துல தான் நம்ம 2 நவுன் கிளாஸஸ் சொல்ல போகிறோம். என்னன்னா, நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். இஸ் தட் ஐ வாண்டட் டு நோ. த ரீசன் ஐ கால்ட் யூ இஸ் தட் ஐ வாண்டட் டு நோ. என்ன தெரிஞ்சுக்க நினைச்சேன்? உண்மையிலே என்ன நடந்தது என்று, ரைட்? வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். த ரீசன் ஐ கால்ட் யூ இஸ் தட் ஐ வாண்டட் டு நோ வாட் ரியலி ஹேப்பன் ஆர் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். ஓகே, ஸோ ரீசன் இஸ் திஸ். இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணோம்? ரீசன் கூட ஒரு adjective clause ஆட் பண்ணோம். அதை டிஸ்கிரைப் பண்ணி வர மாதிரி ஒரு adjective clause. ஐ கால்ட் யூ, கரெக்ட்? அதுக்கப்புறம் இஸ்ன்ற லிங்கிங் verb இருந்தது. அப்புறம் திஸ்ன்ற இடத்துல 2 clauses. that I wanted to know what actually happened. 2 noun clauses நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் noun clauseல that இல்லாமலும் பேசலாம். இஸ் ஐ wanted to know what actually happened, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதே பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் உன்கிட்ட இதை கேட்கறதுக்கான காரணம், நீ உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். காரணம் இதுதான் அப்படின்றத சொல்றோம். நான் கேட்கறதுக்கான காரணம், the reason I'm asking you this is this. again அந்த thisன்ற இடத்துல தான் நம்ம 2 noun clauses சொல்ல போறோம். The reason I'm asking you this is that I need to know. நான் தெரிஞ்சுக்கணும். that I have to know or that I need to know. என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ என்ன நினைக்கிறாய் என்று, what you really think. நீ உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ரைட்? So the reason I'm asking you this is that I need to know what you really think. First noun clause that இல்லாமலும் சொல்லலாம். The reason I'm asking you this is I need to know what you really think. Okay, moving on to example number 3. அவர் தன்னோட மனசை மாத்திக்கிட்டதுக்கான காரணம் கடைசியில என்ன நடக்கலாம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டது தான். ஓகே, ஸோ காரணம் இதுதான். The reason is this. அவர் மனசை மாத்திக்கிட்டதுக்கான காரணம், the reason he changed his mind is this. ஸோ திஸ்ன்ற இடத்துல 2 noun clauses எழுத போறோம். ஃபர்ஸ்ட் that clause என்னதுல? அவரு புரிந்து கொண்டதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The reason he changed his mind is that he finally understood. The reason he changed his mind is that he finally understood. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? கடைசியில என்ன நடக்கலாம் என்று. What could happen in the end. Okay, the reason he changed his mind is that he finally understood what could happen in the end. All right, fourth example பார்ப்போம். அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் இது. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. All right, the reason I was quiet, இல்ல I stayed quiet, is that I didn't know what to say, இல்ல what I should say. Okay, the reason I stayed quiet is that I didn't know what I should say. இந்த I should say பதிலா what to say னோ சொல்லலாம். இது reduced noun clauses. reduced noun clauses பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. All right, the last example for today is நாங்க வெயிட் பண்ண டிசைட் பண்ணதுக்கு காரணம்
மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு நாங்க பார்க்க விருப்பப்படுறோம். ஓகே, ஸோ த ரீசன் வி டிசைடட் டு வெயிட், நாங்க வெயிட் பண்ண டிசைட் பண்ணதுக்கு காரணம், த ரீசன் வி டிசைடட் டு வெயிட் இஸ் தட் வி வாண்ட் டு see, நாங்க பார்க்க விரும்புகிறோம். வி வாண்ட் டு see மேட்ச் எப்படி முடிய போகிறது என்று, how the match is going to end. Okay, the reason we decided to wait is that we want to see how the match is going to end. ஸோ எல்லா கிளாஸ்லையுமே லாஸ்ட்ல வாட் கிளாஸ் பார்த்தோம், இங்கே மட்டும் ஹவு யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் இதுதான். வெரி சிம்பிள் ஒன், ரீசன் பிளஸ் an adjective clause and a linking verb followed by two noun clauses, one that clause and one what இல்ல how clause. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.